subscribe to my channel. வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பாளையங்கோட்டை கத்தீட்ரல் மேல்நிலைப் பள்ளியில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. மாணவன் ஜோஸ்மின் இமானுவேல் 473 மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதல் மாணவனாக சாதனை படைத்துள்ளார். அவருக்கு பள்ளி நிர்வாகம் சார்பில் பொன்னாடை அணிவித்தும் கேடயங்கள் வழங்கியும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. அந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். தமிழகம் முழுவதும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் முடிவு வெளிவந்த நிலையில் நெல்லையில் அரசு உதவி பெறும் பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள கத்தீட்ரல் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. பள்ளியில் தேர்வு எழுதிய 215 பேரும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவன் ஜோஸ்வின் இமானுவேல் 473 மதிப்பெண்கள் பெற்று முதல் மாணவனாகவும், முகமது பாசித் 470 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது மாணவனாகவும், முகமது இர்ஃபான் 465 மார்க்குகள் பெற்று மூன்றாவது இடத்தை பிடித்து சாதனை புரிந்துள்ளனர். இந்த சாதனை மாணவர்களை பள்ளி தாளாளர் சாலமன் டேவிட், பள்ளி தலைமை ஆசிரியர் டேவிட் தனபால், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் வக்கீல் ராஜேஷ், ஸ்டாலின், ஆசிரியர்கள் பாராட்டுக்களை தெரிவித்தனர். இந்த சாதனை மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கேடயங்கள் வழங்கி இனிப்புகளும் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கு நன்றியை மாணவர்கள் தெரிவித்தனர். என் பேர் ஜோஸ்வின் இமானுவேல். நான் கத்தீட்ரல் ஸ்கூலில் 10th முடிச்சிருக்கேன். இன்றைக்கி தான் ரிசல்ட் வந்துச்சு. 500க்கு 473 மார்க் எடுத்து இந்த ஸ்கூலுக்கு பெருமை சேர்த்துருக்கேன். இதுக்கு எனக்கு உதவின டீச்சர்ஸ், தலைமை ஆசிரியர் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என் பெற்றோருக்கெல்லாம் நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்ததான் 11th மேக்ஸ் பயாலஜி எடுத்து டாக்டராக போகலான்னு. என் பேர் டி முகமது இர்ஃபான். நான் 10th முடிச்சிருக்கேன் கத்தீட்ரல் ஸ்கூலில். இன்னைக்கு தான் ரிசல்ட் வந்துச்சு. நான் 500க்கு 465 மார்க் எடுத்திருக்கேன். ஃபியூச்சரில் கம்ப்யூட்டர். என் பேர் முகமது பாசித். நான் 10th இன்னைக்கு தான் ரிசல்ட் வந்து 500க்கு 470 எடுத்திருக்கேன். என் மார்க் எடுத்த ஆசிரியருக்கு தலைமை ஆசிரியர் ரொம்ப நன்றி. கத்தீட்ரல் ஸ்கூல் படிக்கிறேன். 11th மேக்ஸ் பயாலஜி எடுத்து டாக்டர் ஆகணும்.